ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. எல்லாருமே அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. நானுமே அந்த எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்திருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நானும் போயிட்டு எழுதி தான் வந்திருந்தேன். எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. தமிழ்லாம் வந்து நிறைய இது கொஷின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. நானுமே போய் எழுதும் போது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஆன்சர் செக் பண்ணும்போது தெரிஞ்ச ஆன்சர்னு நினச்சி போட்டது கூட தப்பான மாதிரி தான் இருந்துச்சு. அதனால ஒரு நாள் கொஞ்சம் சோகமாகவே ஆயிடுச்சு. என்னன்னா அங்கே வந்து டஃப்பாக இருக்குன்றது வேற, நமக்கு பர்டிகுலராக சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கும். அதாவது நமக்கு பர்டிகுலராக இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு ஒரு சில கொஷின்ஸ் இருந்திருக்கும்ல, அந்த கொஷினுக்குமே நான் சில கொஷின்ஸ்க்கு தப்பாக பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதை பற்றி யோசிக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்சருக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லி நெட்லலாம் சர்ச் பண்ணி எல்லா ஆன்சருமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணேன். என்ன ஆன்சர் போனால் கரெக்டான ஆன்சராக வெரிஃபை பண்ணி நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதாவது ஒரு கொஷின் இருக்கும், அந்த கொஷினே ஃபோட்டோ எடுத்து அதில் ஆன்சரை மட்டும் ஹைலைட் பண்ண மாதிரி காட்டி ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் நேற்று. சரி, அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு தோணுச்சு, சரி நம்ம அது ஸ்லைடர் மாதிரி போட்டோம், அது சும்மா பார்க்கறதுக்கு ஆன்சர் குறிக்கிறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு புரியாதுல்ல. அதனால வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி, அதாவது அந்த எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சு, அந்த ஆன்சர் என்னன்னு கொஷின் ஒரு வாட்டி ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து சொல்லி ஒரு வீடியோ போடலாம். அது எப்படி வந்துச்சு, இந்த மேக்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூடு இந்த கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதான் அது வந்து ஒரு பெரிய வீடியோவாக மேக் பண்ணலான்னு நினச்சேன். சரி, ஆனால் பெரிய வீடியோவை மேக் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னென்னா 200 கொஷின் ஆவரேஜாக 1 மினிட்னு எடுத்துக்கிட்டாலும் 3 மணி நேரம் ஆகுது. அதே இது 30 செகண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் 1.5 மணி நேரம் ஆகுது. எப்படி பார்த்தாலும் அது பெரிய வீடியோவாக தான் வருது. அதனால அதை கட் பண்ணி சின்ன சின்ன எபிசோட் மாதிரி, இப்போ நான் HTML போடுறேன்ல அந்த மாதிரி எபிசோட் மாதிரி போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ வந்து பெருசாக இருந்தால் யாருக்குமே பார்க்க தோணாது. ஏன்னா வந்து நானே வந்து சின்ன வயசுல நானே யூடியூப் பார்க்குறேன், ஒரு 7-8 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அதில் வந்து பெரிய வீடியோ, ரொம்ப பெரிய வீடியோ, அதாவது ஒரு 50 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு மேலே இருக்க வீடியோ எதுவுமே நான் பெருசாக பார்க்க மாட்டேன். அதுக்குள்ளே இருக்க வீடியோ தான் பார்ப்பேன். அதுவுமே அதாவது கண்டென்ட்டோட குவாலிட்டியை பொறுத்து அப்படி தான் நான் பார்ப்பேன். அப்படி இருக்கப்ப 1.5 மணி நேரத்துக்கு மேலே போட்டால் அந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஃபோக்கஸிங் டைம்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் ஒரு 2 மணி நேரம் சில பேர் கண்டினியூவாக பார்க்க முடியும், சில பேர் 1.5 மணி நேரம் தான் பார்க்க முடியும், சில பேர் 2.5 மணி நேரம் தான் பார்க்க முடியும், சில பேர் 3 மணி நேரம் தான் பார்க்க முடியும், சில பேர் 3.5 மணி நேரம் கூட பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஃபோக்கஸிங் பாயிண்ட்டு, ஃபோக்கஸிங் டைம்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கப்ப வந்து நம்ம ஃபுல் வீடியோவும் இப்படி போட்டோம்னா பார்க்க முடியாது. அதுவும் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு வீடியோ வந்து பார்க்க முடியாது, போர் அடிச்சிடும். இல்லை டீச்சர் வேறு வேலை பார்ப்போன்னு போயிடும், அப்படியே போயிடும் அந்த வீடியோ. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி எபிசோடாக பிரித்து போட்டுடலான் இருக்கேன். ஒரு இப்போ தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி வருதுன்னு தெரில, வீடியோ வந்து எவ்வளோ பெருசாக வருதுன்னு தெரில. அந்த வீடியோவோட சைஸை பொறுத்து அது வந்து எத்தனை எபிசோடாக டிவைட் பண்ணலான்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் இப்போதைக்கு சொல்ல முடியாது எத்தனை எபிசோடாக போடுவேன்னு. அந்த வீடியோ ஃபுல்லாக நான் இன்னும் மேக் பண்ணல, பாதி தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நான் அதை மேக் பண்ணதுக்கப்புறம் தான் எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். எடிட் பண்ணும்போது தான் அது எவ்வளோ பெரிய வீடியோ, அது எத்தனையாக டிவைட் பண்ணலான்றது ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் கண்டினியூஸாக அந்த வீடியோஸை நான் போட்டுறேன். ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, ரீசெண்டாக முடிஞ்சு, இப்போ உடனே போட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஆன்சருக்கு வந்து தெரியணும். லேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா அவங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போயிடுவாங்க. ஸோ வந்து நான் சீக்கிரமாக போட்டுறேன். இல்லை நாங்கள் வந்து ஃபுல் வீடியோவாக இருந்தாலும் நாங்கள் படிச்சுக்குவோம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க மாட்டோம், நாங்கள் ஃபுல் வீடியோவை போட்டாலே நாங்கள் பார்த்துக்குவோம், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்குமே வந்து நான் இந்த எல்லா வீடியோவும் கடைசியில் வந்து மெர்ஜ் பண்ணி போட்டு விட்ருவேன். அதாவது நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தான் அதைத்தான் நான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஸோ வந்து அந்த ஃபுல்லாக எடுக்கிற அந்த ஃபுல் வீடியோவே உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணி விட்ருவேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த டுட்டோரியலை லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணி விட்ருவேன். நான் இதுக்காக மட்டும் இந்த வீடியோ மேக் பண்ணல. நான் வந்து இந்த சேனலில் வந்து
டெக்னாலஜி மட்டும் போட போகிறது இல்லை. இந்த சேனலில் வந்து அந்த சேனலோட நேமே வந்து லேர்ன் வித் ஜேபி தான். அதாவது நான் கற்றுக்கிறத உங்களுக்கும் வந்து நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் என்னென்ன கற்றுக்கிறேனோ அதை பூரா உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதாவது படிக்கிற மாதிரி. இப்போ டெக்னாலஜி இப்போ வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக HTML அந்த மாதிரி போகிறோம்ல, இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் அந்த ரிலேட்டடாக போகிறோம். இப்போ குரூப் 4 ஆன்சர் கீ வீடியோ போடுறேன். அதே மாதிரி சயின்ஸு, சோசியல் இந்த மாதிரி எதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதில் நான் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு எதுலையாவது வந்து வீடியோ இந்த டாப்பிக்கில் வீடியோ போடணும், எனக்கு நான் 11th படிக்கிறேன், 12th படிக்கிறேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட் புரியல, இந்த சப்ஜெக்ட் புரியல, இதில் எனக்கு வீடியோ வேணும், இதில் எனக்கு வீடியோ வேணுன்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அதில் கூட அந்த டாப்பிக்கை வந்து நான் ரெஃபர் பண்ணி அந்த சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் வேணும். ஏன்னா வந்து ஒரு விஷயத்த ஒரு டாப்பிக்கை பார்த்தோன்னே டக்குன்னு வீடியோ போடுறது வேறு. அதை டீச் பண்ணும்போது அதை சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி போடக்கூடாது. ஏன்னா வந்து அப்படியே பார்த்து போட்டோம்னா அதில் இருக்கிறத அப்படியே போய் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், மக்கப் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். இதே இது வந்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா தான், கொஞ்சம் நாள் எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா தான் அதில் இருக்க ஷார்ட் கட்ஸு, அதில் இருக்க ட்ரிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் தெரிய வரும். ஸோ உங்களுக்கு நல்லா நீட்டாக அனலைஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். அதனால் வந்து உங்களுக்கு எந்த டாபிக் வேணும், எந்த சப்ஜெக்ட் வேணும், 10th 12th 11th இல்லை 9th 8th இல்லாட்டிக்கு டிகிரி, எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லாட்டி மெயில்லையோ எனக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் அதை அனலைஸ் பண்ணிட்டு அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அந்த மெயில் ஐடிக்கும் போஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டுக்குமே நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து வீடியோ வேகமாக எடுத்துடலாம், வேகமாக எடுத்தேன்னா வீடியோ லென்த்து குறையும், எனக்குமே எடிட்டிங்கில் வேலை குறையும். இருந்தாலும் நான் ஏன் வந்து லென்த் வீடியோவெலாம் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ டேபிள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்லாம் 32 மினிட்ஸ் கிட்ட வீடியோ இருந்துச்சு, 30 மினிட்ஸ் கிட்ட வீடியோ இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஏன் அப்படி எடுக்கிறேன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாது. நான் என்னமோ அவசரமாக வேகமாக போகிறேன்ட்டு உங்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் நானே வீடியோ போடுறேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் நானே வீடியோ போடுறேன். அது உங்களுக்குமே புரியாத மாதிரி நான் போடக்கூடாது. ஏன்னா வந்து எனக்குமே தெரியாது. ஏன்னா இது நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து சில பேர் வேகமாக சொல்லிக் கொடுத்தா கூட அது புரிஞ்சிடும். ஏன்னா வந்து அவங்க வே ஆஃப் டீச்சிங் வந்து வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா என்ன தெரியாது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் ஸ்லோவாக சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து மெதுவாக வருதுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு வீடியோவுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எடுத்து வச்சுட்டு எடுக்கணும். ஏன்னா வந்து தவறுதலாக வந்து மிஸ்டேக் நடந்தால் தப்பு இல்லை. அதே இது வந்து நம்ம அலட்சியத்தினால மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து எடுப்பேன். அதே மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் வந்து போஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அந்த கமெண்ட்லேயே சொல்கிற மாதிரி, அதாவது அந்த மெயில் ஐடியிலேயே வந்து அதுக்கு வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மெயில் ஐடியிலே அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்றேன். மெயில் ஐடியிலே வந்து உங்களுக்கு அதை வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். அப்படி வந்து அதை மெயிலில் சொல்ல முடியாது, அந்த மெசேஜில் சொல்ல முடியாது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தனியாகவே நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த டாபிக் வேணாலும் உங்களுக்கு புரியலை, ஏதாவது ஒரு டாபிக் இல்லாட்டி உங்களுக்கே வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து எனக்கு இந்த டாபிக் தெரியணும் அது போட முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த டாபிக் வந்து நான் ரெடி பண்ணி போடுறேன். இப்போ வந்து HTML வீடியோ போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமு ஆன்சர் கீ வந்து போடணும். HTML விட்டுற மாட்டோம். HTML அடுத்து CSS, ஜாவாஸ்கிரிப்ட், அடுத்த வெப் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, கோடிங் லாங்குவேஜ், ஜாவா, இந்த மாதிரி எல்லாமே போடுவோம். அதே மாதிரியே இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுக்கு வந்து ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இதுவும் போடுவோம். நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணாலும் அதுக்கும் வந்து நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது தப்பு பண்ணால் அது உடனே கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து போட்டதே ஒரு 16 வீடியோ தான் போட்டிருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணுறேன், என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் வந்து நான் பண்ணுற தப்புகளை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மெயிலுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் கற்றுப்பேன். அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா மேக் பண்ணுறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.